காவேரி கிட்ட விஜய் சொல்றாரு, "உனக்கு வேற எங்கேயாவது வலிக்குதா?" அப்படின்னு. "எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க. நல்லா அடிச்சுட்டாங்க." அப்படின்னோனே, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே "சரி நீ கவலைப்படாத. உனக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்துக்கலாம். நீ நல்லா தூங்கு கொஞ்ச நேரம்." அப்படின்னு சொன்னோனே, "பரவாயில்லங்க. இல்ல நீ தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு தூக்கமே வரல. "சரி வெளிய இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெளிய கூட்டிட்டு போறாரு. அங்க காவேரிக்கு குளிர ஆரம்பிச்சிடுது. "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "குளிருதுங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்க மேலே கோட்டை கழட்டி அவங்களுக்கு போத்தி விடுறாரு. அடுத்து சரி ஓகே இப்போ எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக அவங்கள குழந்தை மாதிரி நம்ம விஜய் பார்த்துக்கிறாரு. அதெல்லாம் பார்த்த காவேரி இவர் என்ன இவ்வளோ அன்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து ரொம்ப பாசமாக பார்த்துட்டு, சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னோடனே, என்னமோ தெரிலங்க ஏதோ விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்கிறாங்க. என்ன விட்டுட்டு போகிற அப்படின்னோடனே, என்னன்னு தெரில ஏதோ விட்டுட்டு போகிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னே, சரி ஓகே இந்த சைடு தானே உன் வீடு இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அவங்க வீட்டுக்கு போனோன்னு ரொம்ப சந்தோஷம். காவேரிக்கு தாங்கவே முடியல. எல்லாத்தையும் அவங்க வீட்டு ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறாங்க. பாருங்க இப்படி நான் வந்தேன் முன்னாடி அப்படின்னோடனே, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, உன்னை தேடி வந்தேன் ஆனால் உள்ளே போக முடியல பூட்டி இருந்தேன் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாரு. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கெல்லாம் ஜாலியாக இருந்திருக்கோம் தெரியுமா, எங்கள் அப்பா இருக்கும்போது செம்மையாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. கடைசி அவங்க அப்பா படத்தையும் காட்டுறாங்க. அப்பா பார்த்தீங்களா, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவரை நல்லா பார்த்துங்க, இவர் பேர் தான் விஜய் அப்படின்னோடனே, என்ன என் பேர்லாம் சொல்லிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுற அப்பாவுக்கு அப்படின்னோடனே, பின்ன தெரியும் வேணாவா, இது வரைக்கும் என் அப்பா கிட்ட நான் சொல்லாமல் எதுவுமே செஞ்சதில்லை தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே க்யூட்டாக அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே நம்ம விஜய் அப்படியே மயங்கியே போகிறாரு. அடுத்து எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காவேரி வந்திருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அவங்க கிட்ட அவ்வளோ அழகாக அன்பாக காவேரி அவங்க மேலே நல்ல கையை போட்டு சூப்பராக அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அன்பாக பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற விஜய் அப்படியே ஒரு கணம் தன்னையும் மறந்து பார்த்துட்டே இருக்காரு. காவேரி கிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்குது, அவகிட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து மயங்கி போகிறாரு. சரி காவேரி போகலாமா அப்படின்னு, போகலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எனக்கு இந்த கொடைக்கானலில் கூட்டின்னு வந்தது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை, என் வீட்டுக்கு வந்தீங்க பாருங்கள் அதுதாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சந்தோஷமாக இருந்தால் சரி சரி இப்போது கிளம்பலாமா, கண்டிப்பாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அடுத்து அந்த டைமில் தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா நீயும் காவேரியும் என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க, கிளம்பி வந்துடுறோம், கிளம்பி வந்துடுறீங்களா, என்னப்பா இன்னும் கொஞ்சம் இருக்கேன், வேணா தாத்தா போதும், காவேரியும் கிளம்பணுன்றா அப்படின்னோடனே, காவேரி பக்கத்தில் தான் இருக்காரப்பா ஃபோனை கொடுப்பா அப்படின்னோடனே, என்னம்மா எதுக்காக உன்னை சரியாக கவனிச்சிக்கலையா விஜய்னோடனே, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு விஜய் சந்தோஷப்படுறாரு. இது